இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு மூலமாக தற்போது பல மோசடிகள் நடைபெற்று வருகிறது. அந்த மாதிரி டைமில் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு ஹிஸ்ட்ரியை நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணி பார்த்து உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய ஆதார் கார்டு பயோமெட்ரிக் டீடைல்ஸ், டெமோகிராஃபிக் டீடைல்ஸ் மற்றும் ஓடிபி யாராச்சும் யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா, உங்களுடைய ஆதார் கார்டை பயன்படுத்தி ஏதாச்சும் மோசடி நடந்திருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் ஆதார் அத்தன்டிகேஷன் ஹிஸ்ட்ரியிலே ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அதை செக் பண்ணாத ஆப்ஷனும் ஆன்லைன்லேயே இருக்குது. இதை செக் பண்ணி உங்களுக்கே தெரியாமல் உங்களோட ஆதார் கார்டு எங்கேயாச்சும் பயன்படுத்தப்பட்டிருக்கான்னு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இது எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு மை ஆதார்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துகிட்டு மை ஆதார் .uidi.gov.in ஒரு வெப்சைட் ஆகும். அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு வெல்கம் டு மை ஆதார்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா லாகின் வித் ஆதார் ஓடிபின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணி கேப்சா கோடு இருக்கும், அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அதன் பிறகு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து என்டர் பண்ணுங்கள். அதை நீங்கள் என்டர் பண்ணோடனே லாகின் சொல்லி ஷோ ஆகும். அது லோடாகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லாகின் ஆன பிறகு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். நீங்கள் ஜஸ்ட் பட்டன் ஸ்க்ரோல் பண்ணினா அத்தன்டிகேஷன் ஹிஸ்ட்ரி, கிளிக் ஹியர் டு வியூ அத்தன்டிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதிலே செலக்ட் மாடலிட்டின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் ஆல் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அல்லது கேட்டகரிஸும் செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் பயோமெட்ரிக் ஓடிபி மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் போய்ட்டு லாஸ்ட் 6 மந்த்க்கான ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் மந்த் எந்த மந்த் வரைக்கும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணுமோ அந்த மந்த்தையும் செலக்ட் பண்ணிங்க. ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் ரெண்டுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஃபேச் அத்தன்டிகேஷன் ஹிஸ்ட்ரின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு ஓடிபி வந்து 66% பயன்படுத்தப்பட்டிருக்கு. பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸ் 33%, டெமோகிராஃபிக் டீட்டெயில்ஸ் யூஸ் ஆகலை. அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எஸ்ஆர் நம்பர், எந்த டேட்டில் ஓடிபி பயன்படுத்தப்பட்டிருக்கு, எந்த வெப்சைட்டில் யூஸ் ஆகிருக்கு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸ் எந்த வெப்சைட்டில் அப்டேட் ஆகிருக்கு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடும். அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுடைய நேமுடைய முதல் 4 லெட்டர் கேப்ஸ் லெட்டரில் என்டர் பண்ணி நீங்கள் பிறந்த வருடத்தை என்டர் பண்ணணும். அப்போ தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் கொடுத்தோன்னே ஓப்பன் ஆகிடும். இதில் எல்லா ஹிஸ்ட்ரியுமே இருக்கும். இதில் போய்ட்டு உங்களுக்கு தெரியாமல் உங்களோட ஆதார் கார்டு ஓடிபி யாராச்சும் வெப்சைட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி தெரிந்து கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.